வெல்கம் டு ப்ளூ செட்டர். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சிடுச்சு. இவ்வளோ நாள் பிக் பாஸ் எபிசோடை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வித்தியாசமான ஸ்பெஷல் வீடியோ. அதாவது பிக் பாஸ் எபிசோடை பார்த்து இவ்வளோ நாளாக உங்ககிட்ட ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன்னா, முதல் சீசன் அப்போ பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோடு ஷூட்டிங்க்கு செட்டுக்குள்ளே போய் உலகநாயகன் கமல்ஹாசன் முன்னாடி முன் வரிசையில் ஒரு 8 மணி நேரம் உட்கார்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் எப்படி நடக்குது, எவ்வளோ நேரம் ஸ்கெடியூல் பண்ணுறாங்க, உள்ளே எந்த மாதிரிலாம் எடிட்டிங் பண்ணுறாங்க, முக்கியமாக கமல்ஹாசன் அவர்கள் காதில் எப்பயுமே ஒரு மைக்கெலாம் வச்சுருப்பாரு. அவர் யார் சொல்கிறதே கேட்டு கேட்டு ஸ்கிரிப்டை தான் பேசிகிட்டு இருக்காரா இல்லை சொந்தமாக பேசுகிறாரா, அண்ட் நான் எபிசோடு போன அன்னைக்கு அங்கே யார் எவிக்ட் ஆனா, யாரெல்லாம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தா, அங்கே என்ன மாதிரி நோஸ் கட்டெலாம் நடந்துச்சு, ஸோ எந்த மாதிரி ஓவரால் அந்த வீக்கெண்ட் எபிசோடு பார்க்குறோம்ல அது எப்படி நடக்குதுன்றத டாப் டு பாட்டம் இன்னைக்கு ஒரு நேரில் போய் பார்த்துட்டு வந்த ஒரு ஆளாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இந்த வருஷம் ஆடியன்ஸே கிடையாது, உங்களுக்கு தெரியும். 3வது சீசன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி சில பர்சனல் ஒர்க் காரணமாக என்னால் போக முடியல. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். 2வது சீசன் அவ்வளோவா ஒரு சீசனும் போரிங்காக இருந்துச்சு. கமல் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுனதும் ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஹிட் ஆகலன்றனாலுமே அதுவுமே சுமாராக தான் போச்சு. ஸோ அதுக்கு பெருசாக ட்ரை பண்ணலை. ஆனால் முதல் சீசன் தமிழ்நாட்டே திரும்பி பார்க்க வச்சுது. பிகாஸ் பிக் பாஸ் வேவ் பட்டி தொட்டி எங்கும். ஸோ எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எஸ், மார்னிங் வீட்டில் இருந்து நான் சென்னை சிட்டி உள்ளே இருக்கேன், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில். ஸோ விடிய காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு எல்லோரும் ஃபேமிலியோட ஒரு 4 பாஸ் கிடச்சிச்சு எனக்கு. இந்த டைமில் என்னோட நண்பர் பிரசன்னா குமார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நண்பன் அப்போது என்னோட முகநூல்லையும் வாட்ஸ்அப்லேயும் அவருக்கு நன்றி சொன்னேன். இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 50,000 1,00,000 பேராவது இத்தனை பேர் பார்க்கும் போது அவர் பேரை சொல்லி நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவர் அவருக்கு தெரிஞ்சவங்க மூலயமா, அதாவது பாஸ் சாதாரணமாக கிடச்சிடாது. அதுவும் சீசன் 1 ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உள்ள பிக் பாஸ் க்ரூவில் ஒரு சாதாரண ஒரு கேமராமேன்லேருந்து ஒர்க் பண்ணுற டீம்லேருந்து யார் மூலியமாவோ மட்டும்தான் அந்த கெஸ்ட் பாசஸ் கிடைக்கும். அதை மீறி ஆடியன்ஸ் ஃபில் ஆகலைன்னா அங்கே போய் காலிலிருந்து அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க வரைக்கும் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு நின்று வாங்கினா தான் உண்டு. அவங்களா கொடுக்கறதுக்கு பாஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க, இல்லைனா வீட்டுக்கு கிளம்பி வர வேண்டியது தான். ஸோ பாஸ் கிடச்சது ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணோம். ஸோ உடனே கிளம்பி போயாச்சு. இது சாட்டர்டே மார்னிங். ஸோ போயிட்டோம். அங்கே ஒரு இவிபி ஃபிலிம் சிட்டி. ஸோ இந்த ஆம்பூர் பெங்களூர் போகிற வழியில் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ நிறைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ உள்ளே போயிருந்தோம். அப்போ கூட இந்த வடிவேலுக்கு வர வேண்டிய படம்லாம் ஷூட்டிங் நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த 23ஆம் புலிகேசியோட பார்ட் 2ன்னு சொல்லிட்டு படம் வராமல் போயிடுச்சு. ஸோ நிறைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் செட்டுக்கிட்ட போகும்போதே அவ்வளோ செக்யூரிட்டி, ஒரு பெரிய பரபரப்பு. எங்கே பார்த்தாலுமே கமலோட போஸ்டரு, ஒரு ஹை லெவல், ஒரு என்ன சொல்கிறது, கேட்டுக்கிட்ட ஒரு பவுன்சர்ஸ் மாதிரி ஒரு 10 பேர், அதுன்னு பயங்கரமான செக்யூரிட்டி. ஸோ எல்லாருக்குமே ஆவலாக அப்போ என்ன இருந்துச்சுன்னா, கமல்ஹாசனை நேரில் பார்க்க போகிறோன்ற ஆவல் கண்டிப்பாக இருந்துச்சு. எங்களுக்கும் அதே தான். ஸோ போயிட்டு ஒரு 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி போய் வெயிட் பண்ணோம். ஒரு BMW கார் வந்துச்சு சர்ன்னு, ஒரு 10-10:15 போல் வந்த உடனே எங்கேயுமே நிற்கலை. உள்ளே யார் இருக்கா என்னன்னே தெரில. ஆனால் எனக்கு பர்சனலாக அவருடைய காரும் நம்பரும் தெரியும். பிகாஸ் நான் காலேஜ் படித்தப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் தான் வராருன்னு தெரிஞ்சிச்சு, உலகநாயகன் வராருன்னு தெரிஞ்சோடனே அப்படியே எல்லாம் க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணி விட்டு டக்குன்னு லெஃப்ட் எடுத்து உள்ளே போய் அப்படியே கேட்ட மூட்டாங்க. சரி எப்படா உள்ளே விட போகிறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக பயங்கரமான ஸ்ட்ரிக்டான செக்கிங்கு. ஒரு சின்ன துரும்பு, ஒரு சின்ன ஒரு கேமராவோ ஒரு செல்ஃபோன் எதுவுமே அலௌட் இல்லை. உண்மையாகவே யோசிச்சு பாருங்களேன், அப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக இப்போ இருந்தாங்க. ஸோ பயங்கரமாக வெளியே ஒரு வீக்கெண்டு யார் எவிக்ட் ஆவாங்கன்றது நியூஸ் வராது. அவ்வளோ ஆவலாக இருக்கும், யார் எவிக்ட் ஆக போகிறா, யார் எவிக்ட் ஆக போகிறான்னு. அப்புறம் அதுக்கப்புறம் உள்ளேருந்து நியூஸ் வர ஆரம்பிச்சோடனே நமக்கு அந்த சுவாரஸ்யமே குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். செல்ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, ஒருவேளை 2 வீலரில் வந்திருந்தீங்கன்னா கூட கொடுத்து வைக்க ஆள் இல்லாமல் உங்களால் எங்கேயுமே வச்சுட்டு போக முடியலன்னா உள்ளே நீங்கள் போக முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. காரில் போயிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பொருட்களை பத்திரமா வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போக முடியும். அவ்வளோ கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச நான் போனப்போலாம் ஒரு ஃபேமிலி மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க ஷூட்டிங் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு. எஸ், உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே எங்கே நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன்னா,
டக்குன்னு போய் எப்படியோ நான் சுக்கம் நுழைஞ்சு உள்ளே போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு வரிசையை பிடிச்சாச்சு. கமல் நின்று பேசுகிறாருன்னா அதுக்கு அப்படியே கீழே அவர் பார்த்த உடனே ஐ கான்டாக்ட் இருக்கிற மாதிரி அந்த வரிசையை பிடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு சிகப்பு கலர் சோஃபா போட்டிருப்பாங்க, அது வந்து கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக மட்டும். அதுக்கு அடுத்த ஆடியன்ஸோட வரிசைகள் ஆரம்பிக்கு. அதில் முதல் வரிசை இப்போ அவர் நிற்கிறாருன்னா கமல் வந்து ரைட் சைடு பார்த்தாருன்னா கீழே முதல் வரிசையில் நான் உட்காந்துட்டேன், பக்கத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துட்டாங்க. சரி, ஓகே. ஸோ ஒரு சவாலான இடம் பிடிச்சதே பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. அந்த எண்டமல் ஷைன் நிறுவனத்தோட ஒர்க்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். சில பேர், நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்க. அது முக்கியமாக ஒருத்தர் வந்து ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ணார் மைக்கில் பேசி. நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து வந்திருக்கீங்க, முக்கியமான டைமில் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் பேசலாம், வெளியே போய்க்கிடலாம், ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டிலாம் கொடுத்துருவாங்க, தேவையானவங்கெல்லாம் என்னென்னமோ ஒரு சின்ன பயோ பிரேக்காக இருந்தாலும் போயிட்டு வந்துடணும். ஒன்ஸ் கமல்ஹாசன் செட்டுக்கு உள்ள ஸ்டேஜ் வந்துட்டாருன்னா ஒரு சின்ன ஆள் கூட எவ்வளோ எமர்ஜென்சி இருந்தாலுமே வெளியே திறக்க மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஓகே, ஸோ எப்படா கமல் வருவார், நாங்களும் உள்ளே போய் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. பிக் பாஸ் மியூசிக் போட்டாங்க, இந்த ரஃப் பேட்ச் ஒர்க்குன்னு வாங்க, சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, ஆடியன்ஸை கைத்தட்ட சொல்லி அதெல்லாம் வந்து எடுத்தாங்க. நாங்களே கைத்தட்டினோட்டே என்னடா எங்களை வச்சு ஷோ காட்டுறீங்களா, டக்குன்னு வர சொல்லுங்கடான்ற மாதிரி உட்காந்துருந்தா, அப்படி ஒரு சைலண்ட்டாக யாருமே எதிர்பார்க்காத டைமில் ஒரு ஆள் ஏறி வந்தார் ஸ்டெப்ஸில், பின்னாடி ஸ்டேஜில் இருந்து. கிரே கலர் ஷர்ட்டுன்னு நினைக்கிறேன், எஸ், கிரே கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ அவ்வளோ யங்காக இன்னும் அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. உலகநாயகன் வந்துட்டார். என்ட்ரி வந்த உடனே இந்த லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட்டு கார்னர் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் பார்த்து வணக்கம் சொன்னார். வராரு என்கிட்ட வராருன்னு என்கிட்ட வந்த உடனே நம்ம கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஃபார்மலாக அவருக்கு சொல்கிற வணக்கத்தை வச்சுட்டு போக மனசு இல்லை. நான் போயிருக்கேன், உங்களை பார்க்க வந்திருக்கேன், பிக் பாஸை பார்க்க ஒரு பிக் பாஸோட ஃபேனாக வந்து உட்காந்துருக்கேன், நான் என்னோட ப்ரெசன்ஸை பதிவு பண்ணுன்றது நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். இப்போ நம்ம யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணி ஒரு 4 பேருக்கு தெரிய வருதுன்றது சந்தோஷம், அப்போ நம்ம யாருமே தெரியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன், அவர் வணக்கம் சொல்லிட்டு வரும்போது என்கிட்ட ஐ கான்டாக்ட் வரும்போது நான் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு நான் வந்திருக்கேன்றத, ஐ மீன் நம்ம அங்கே போயிருக்கோம் தனியாக தெரியணுன்ற ஆசை ஒன்று. இன்னொன்று, அவரை பார்த்தோன்னே எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, அவ்வளோ ஒரு மெய்சில் இருக்க ஒரு மொமெண்ட் எனக்கு. நானாகவே எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து அந்த ஃபார்மலாக எல்லாருமே சொல்லிருக்கும்போது டக்குன்னு என்னை பார்த்தோன்னே நான் நிற்கிறேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு தனியாக 2 கிட்ட வந்து ஒரு பெண்ட் பண்ணி ஒரு வணக்கம் சொன்னார். அப்பா, கமல் என்னை பார்த்து வணக்கம் சொல்லிட்டாருன்னு அவ்வளோ சந்தோஷம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கேன். உட்காந்தாச்சு. அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ப்ரோமோஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த ப்ரோமோ சொல்லிட்டு போவார்ல அன்னைக்கு. ஸோ 2-3 ப்ரோமோ எடுத்துடுறாங்க. அவர் மைக்கில் வந்து ப்ரோமோ என்னன்றதை சொல்கிறாங்க, விஷயம் என்னன்றத. அவர் ஸ்டைலில் ஒரே ஷாட்டு தான். அவருக்கு என்னப்பா ஒரே ஷாட்டில் ஒரு விஷயமா எவ்வளோ சீன்லாம் பண்ணியிருக்காரு. ஒரே டேக்கு ஒரே ஷாட்டு பேசிட்டு போயிட்டே இருந்தார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆச்சு, எபிசோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் போன எபிசோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஏதோ கோட் சீன் நடந்துட்டு இருந்துச்சு. அண்டு முக்கியமாக அந்த எபிசோட ஹைலைட்டே வந்து அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எவிக்ஷன் வந்து யார், ரைஸா. ஸோ ரைஸா ஒன் ஆஃப் த க்யூட்டான கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். ரைஸா எவிக்டான எபிசோடு தான் நான் போயிருந்தேன். ஸோ பேசினார், எல்லாத்தையும் பேசினார், நிறைய காமெடி நடந்துச்சு. ஸ்க்ரீனில் வந்து கண்டஸ்டன்ஸுக்கு காமிச்சாங்க. எல்லாமே லைவ், பக்கா லைவ் ஸ்ட்ரீமிங்கு. இவர் பேசுகிறது எல்லாமே லைவு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். காதில் வச்சு என்னதான் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்து பார்க்குறவனுக்கு தான் தெரியும். அவர் கட்டு பிரேக்கு அனௌன்ஸ் பண்ணுறதை தவிர எல்லாமே உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஸ்பாட்டில் வாயில் என்ன வருதோ, அவர் என்ன பேச நினைக்கிறாரோ அதை பேசிகிட்டே தான் இருக்கார். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ரிவ்யூ பண்ணுற நம்மளே வந்து கேமரா ஓப்பன் பண்ணி கேப் விடாமல் நினச்சதை டக்குன்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி தான். அவருக்கு ஒரு ஸ்டாப்பு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா அது பிரேக் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாருன்னா அந்த பாயிண்ட்டை வந்து ஒரு 1 wordல சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு இப்படின்னு அவர் கண்ணு போவீங்க கேட்குறாருன்னு கேட்டு உடனே அந்த பாயிண்ட்டை வந்து விரிவாக்கப்படுத்தி பெருசாக பேசி அந்த பாயிண்ட்டை பேசுகிறது உலகநாயகன் கமலோட சொந்த தாட்ஸ் தான். நமக்கே தெரியும் அவர் எவ்வளோ படங்களில் பேசியிருப்பார், எத்தனை மேடைகளில் பேசியிருப்பார். ஸோ பேசுகிறதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும், ஏதாவது ஸ்கிரிப்டை பேசுகிறாரு, உண்மையாக பேசுகிறாருன்னு. ஸோ அங்கே அந்த டவுட் கிளாரிஃபைடு. நமக்கு அந்த டவுட் இல்லை, கிளாரிஃபை பண்ணுறதுக்கான இந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரைஸை எவிக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, எனக்கு என்ன ஆசைன்னா, நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டோம், நம்ம அவர் பார்த்துட்டே இருக்கணுன்ற போல் சில ஷார்ட்ஸ் நடுவில் அவர் கேப் கிடச்சப்போ உட்காந்துருந்தார். திரும்ப ஒரு ஐ கான்டாக்ட், திரும்ப நான் உட்காந்துலேருந்தே பார்த்து சிரிச்சுட்டு திரும்ப வணக்கம்னு திரும்ப எனக்கு மட்டுமே ஒரு வணக்கம் வச்சார். அப்புறம் க்ரௌடை பார்த்துட்டே இருந்தார், அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தார். இன்றைக்கி இப்போ கூட முந்தானே சொன்னார் எபிசோடில்,
இங்கே வந்து நான் க்ரௌட் இருந்துச்சுன்னா நான் அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் நான் பேசுறது எடுபடுதா இல்லையான்னு. பட் அதை மிஸ் பண்ணுறேன். உண்மையாகவே அதை பார்க்குறாரு, எக்ஸாமின் பண்ணுறாரு. ஒரு கைத்தட்டலுக்கும் அந்த மனுஷன் தேங்க்யூ சொல்லிட்டே இருக்காரு. நம்ம சும்மா கைத்தட்டினா கூட அந்த ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு அவ்வளோ பெரிய லெஜெண்ட் உள்வாங்கிட்டு நமக்கு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்து திரும்ப நன்றி சொல்லிட்டே இருக்காரு. இதெல்லாமே ஆஃப் த ரெக்கார்டு, நாட் ஃபார் கேமரா. கட்டில் இருக்கும் போதே கைத்தட்டினா தேங்க்யூ சொல்கிறார் எல்லாருக்கும். அந்த ஒரு பண்பு பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு திரும்ப வணக்கம் சொல்லலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன் அவரை. சரி என்னடா இவ்வளோ பெரிய ஆள் வந்து உட்காந்துருக்கோம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன் அந்த மொமெண்ட்டை. அப்புறம் ரைஸ் வீட்டாய் வெளியே வந்தாங்க. ஸோ ரைஸ் வீட்டாய் வெளியே வந்தாங்க, பேசினாங்க. உள்ள கோர்ட்டு சீன் டாஸ்க் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது அப்படியே போயிடுச்சு. ஒரு சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் சண்டே எபிசோடு ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு நடுவில் ஒரு பிரேக்கு. உள்ள ஆடியன்ஸாக போகிறவங்க எல்லாருக்குமே வந்து வெஜிடேரியன் தான். இப்போ நம்ம என்ன பஃபே எதிர்பார்க்க முடியும்? ஸோ வெஜிடேரியன் லஞ்ச் ப்ரொவைடடு. அது வெளியே போய் சாப்பிட்டு வந்துடணும், வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க, திரும்ப உள்ளே வந்துடணும். அப்புறம் என்னென்னா முன்னாடி உட்காந்து ஆடியன்ஸ் வந்து மாற்றி உட்காரணும், இடம் மாறி மாறி உட்காரணும். ஏன்னா அதே ஆடியன்ஸை சண்டே எபிசோடில் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா வந்து என்னடா கஷ்டப்பட்டு இடத்த பிடிச்சிருக்கோம், சண்டே எபிசோடு வேறு, இன்னும் கண்டிப்பாக முன்னாடி தான் உட்காரணும்னு சொல்லிட்டு எப்படியோ அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி பூஜை வேறு நடந்துருந்துச்சு. ஏதோ ப்ரொடியூசரோ யாருன்னு தெரில ஒரு ஆள் வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கை காமிச்சு நான் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டேன். அப்பாடி சாட்டர்டே எபிசோட்லேயும் முதல் வரிசை, சண்டே எபிசோட்லேயும் முதல் வரிசைன்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு. உட்கார்ந்ததுக்கு பலன் கிடச்சிச்சு பாருங்க. ஸோ அன்னைக்கு வந்து திடீர்னு சோஃபாலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. யார் வரான்னு பார்த்தா பரணி, சக்தி, காயத்ரி, ஆர்த்தி, ஜூலி 5 பேரும் சண்டே எபிசோடுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வராங்க. வெளியே எவிட் ஆகி போனதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஜூலி கிட்ட கமல் கேட்டாங்க இந்த மாதிரி வெளியே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வந்து சொல்லுது, தமிழ் மக்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி உன்னை உள்ளே அனுப்பணும், இப்படி பண்ணிட்டேம்மான்னு பேசிகிட்டு இருக்கும் போதே க்ரௌடில் ஒரு பொண்ணு செம்மையாக கமெண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு இன்னைக்கு வீடியோ பார்த்துன்னு ஞாபகம் வச்சுருக்கோம். இதுவும் ஃபேக் தான் சார் அப்படின்னு கத்திருச்சு. அது பாட்டுக்கு கமல்ஹாசன் கிட்ட செட்டே அதிருது. அவர் நிறுத்துக்குன்னு பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணி அது கேமராவில் கூட வந்திருக்கும், ஷோவில் கூட எடிட் பண்ணாமல் போட்டாங்க. சின்ன பொண்ணு ஏதோ பண்ணிருச்சு, வெளியே போயிருச்சு, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எதுக்கு இன்னும் அதை போட்டு ப்ரெஷர் பண்ணணும், அரசியல்வாதிகளாம் எதுக்கு விட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஜூலி உண்மையாகவே இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து வெளியே வந்து நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணி நோஸ் கட் ஆகும்போது அவங்க முகம் எப்படி சுழியுதுன்றதை நான் நேரில் ஜூலியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலுமே நான்லாம் வந்து ஜூலி காயத்ரி இருக்கும்போதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தா நம்ம வாயெல்லாம் சும்மாவாக இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு கோவம் இருந்துச்சு. சரி போ நம்ம அதுக்காக போனோம், அவரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பரணி பேசுனது, சக்தி பேசினா நல்லா இருந்துச்சு. இதில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆளாக அவர் உள்ளே கூப்பிடும் போது அடுத்து யாருன்னு சொன்னார். அப்போ நான் என்ன பண்ணேன், முன் வரிசையில் உட்காந்து ட்ரிகர் சக்தின்னு கத்துனேன் நான். ஸோ அப்போ ட்ரிகர் சக்தின்ற பேர் நம்ம தான் ரிவ்யூலேயே எல்லாருக்குமே பட்டம் வைப்போமே, நக்கீரன் பரம்பரை அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரிகர் சக்தின்னு கத்துனோடனே அந்த ட்ரிகர்ன்ற வார்த்தை அப்போ ரொம்ப ஃபேமஸா. உலகநாயகன் கமல்ஹாசன் கொஞ்சம் 4 ஸ்டெப் முன்னாடி வந்து என்கிட்ட வந்து கை நீட்டி சொன்னதை திரும்ப சொல்லுங்க அப்படின்னு இப்படி ஆக்ஷன் காமிச்சு நான் சொன்னதுக்கப்புறம் ட்ரிகர் சக்தின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் சொன்னதை எடுத்துக்கிட்டு அப்படி கூப்பிட்ட உடனே சக்தி என்ட்ரி கேமராவில் அந்த எபிசோடில் நான் கை தட்டுறது அப்படியே காமிச்சாங்க. அதை நான் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ஹாட்ஸ்டாரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து நான் ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்து அப்படியே நான் வந்து பதிவு பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய ஃபேஸ்புக்கில் முன்னாடி. ஸோ அதை வந்து இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக தம்ப்நெயிலில். ஸோ அந்த மொமெண்ட்டு போனதுக்கு 2வது எபிசோடுக்கு முதல் வரிசையில் உட்காந்ததுக்கு திரும்ப அவர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டாச்சுன்ற சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் பேசுகிறதெல்லாம் நம்ம நேரில் பார்த்தோம்னா தான் அதோட அருமையே நமக்கு தெரியும். அவ்வளோ அழகாக நம்ம ஈஸியாக வந்து நம்ம வீட்டு அக்கா தங்கச்சி கண்டஸ்டண்ட்டாக போய் சொதப்பின காரணத்துக்காக அவ்வளோ பெரிய மனுஷனை வந்து ஸ்கிரிப்டடு பாலிடிக்ஸ் பண்ணுறான்னு பேசுகிறோமே, அவர் அப்போ பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டே சரி அவர் பேசுகிற அந்த தெளிவு, அந்த பேச்சு திறமை இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப், வேறு லெவல். அதெல்லாம் நேரில் பார்த்தா என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் வந்து ரஜினி ரசிகர்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். கமல்ஹாசன் நடிகனா எனக்கு பிடிக்கும், பிக் பாஸில் ஏதோ என் ஒய்ஃப் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர்கிட்ட பாஸ் வாங்கி கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். தப்பு இல்லை, ரஜினி ஃபேன்லாம் எனக்கு கமலை பிடிக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அவர் என் பக்கத்தில் இருந்தவர் ஏதோ ஒரு பாயிண்ட் பேசினப்போ ஹேட்ஸ் ஆஃப் சார், சூப்பர் சார்னு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு குரல் கூட்டத்தில் கேட்டதுக்கே கமல்ஹாசன் பேசினதை நிறுத்திட்டு தேங்க்யூ சார்னு அவர் பதில் சொல்கிறார் இவருக்கு. ஸோ அந்த தேங்க்யூ, அந்த ஆடியன்ஸோட கைத்தட்டல் பற்றி எத்தனையோ படத்தில் பேசியிருப்பார். உத்தமன் படத்தில் கூட ஒரு இன்டர்வியூ சீன் வரும், அங்கே கூட ஆடியன்ஸோட கைத்தட்டல் எவ்வளோ முக்கியன்றதை கமல் படத்துலேயே பதிவு பண்ணியிருப்பார். அதை உண்மையாகவே நேரில் அந்த மனுஷன் ஃபாலோ பண்ணுறாரு, அதை நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தவிர
உள்ளே வந்து டாஸ்க் நடக்கும்போது வந்து திடீர்னு ஒரு பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு அந்த டாஸ்க் ஏரியாவில். ஸோ அதுக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பல்பை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதோ இங்கேருந்து திரும்ப பவர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி சரி பண்ணிட்டு திரும்ப பேச ஆரம்பித்தாங்க. எல்லாமே ரியாலிட்டி தாங்க. பிக் பாஸ் 1 வந்தப்போ பிக் பாஸ் ஸ்கிரிப்டட்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. நான் போய் பார்த்த வரைக்கும் நமக்கு தெரியும், இருந்தாலுமே பார்த்துட்டு வந்துட்டோமா, எதுவுமே வந்து ஃபேக் கிடையாது, எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. கமல்ஹாசன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவரோட மனசுலேருந்து வர ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸு. அப்பார்ட் ஃப்ரம் இதை பற்றி கேளுங்க சார் ஒரு பாயிண்ட் எடுத்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன், மற்றபடி பிரேக் அனௌன்ஸ் பண்ணுங்கள் சார்னு வாங்க போல். இதை தவிர ஸோ 2 எபிசோடுக்கு நடுவில் ஒரு 1 hour பிரேக்கு. ஓவரால் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம போன அன்றைக்கி ரைசாவை பார்த்துட்டோம், காயத்ரியை பார்த்துட்டோம், ஜூலியை பார்த்துட்டோம். ஜூலியை பார்த்தேன்னா பார்த்துட்டு எனக்கு காயத்ரி ஜூலியெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாளுங்க. பார்த்துட்டோம். ஆர்த்தி அப்புறம் ட்ரிகர் சக்தியெல்லாம் பார்த்துட்டோமா. ஸோ ஒரு முழுமை அடைஞ்சு எபிசோடெலாம் முடிஞ்சு எல்லா ஷூட்டிங் முடியறதுக்கு நைட் 8 மணி ஆகிடுச்சு. அந்த சின்ன சின்ன 2 ஷார்ட்ஸ்க்கு நடுவில், அதாவது பிரேக் சொல்லிட்டு அடுத்து டேக் போகிறாருன்னா அதுக்கு நடுவில் நிறைய பேர் ஆடியன்ஸில் இருந்து குழந்தைங்கள்லாம் தூக்கி காமிச்சு கை காமிக்க சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒருத்தராக கை காமிச்சு ஹாய் ஹலோன்னு பேசிகிட்டே இருந்தார் கமல். அந்த எக்ஸ்பீரியன்ஸே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு 2-3 நாட்கள் பிக் பாஸ் பற்றி ஸ்பெஷலாக ஏதாவது பேசிட்டு அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரமே சொல்கிறேன். அண்டு சில பேர் என்கிட்ட கேட்டிங்க, வீடியோஸ் நேற்று போட்டதுக்கெலாம் வந்து சில பேர் கோவப்பட்டுட்டீங்க. 2:30 மணின்றேன் 12:30 மணிக்கு போட்டதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாளாக வந்து நான் என்னோடய அம்மாவோட கிராமத்துக்கு ஒரு சொந்தக்காரவங்க மேரேஜ்க்காக வந்திருக்கேன். இங்கே வந்து கடற்கரை கிராமம், ராமநாதபுரம் மாவட்டம். ஸோ இங்கே வந்து ஜியோ மட்டும்தான் கிடைக்கும்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், கூட ஒர்க் பண்ணுற கொள்ளிக்கிட்ட ஜியோ 5 அந்த போர்ட்டபிள் ஹாட்ஸ்பாட் வாங்கிட்டு வந்தேன். சென்னையில் எங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்குது. ஸோ இங்கே போனால் ஒய்ஃபை தேவைப்படும். ஏன்னா யூடியூப் பார்க்குற ஸ்பீடு தேவை, ஆனால் அப்லோட் ஸ்பீடு 10 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு வீடியோவே அப்லோட் ஆகும். நம்ம வீடியோலாம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஈஸியாக போயிட்டே இருக்குமா, வளவளாலும் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்கே அது ஒர்க் ஆகலை. ஜியோ சிக்னலும் கிடைக்கல, வீட்டுக்கு வெளியே போனால் ஏர்டெல் சிக்னலும் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த 4 நாட்கள் நீங்கள் பார்த்து என்னோடய பிக் பாஸ் ரிவ்யூஸ் வந்து 11 மணிக்கு பிக் பாஸ் முடியுதுன்னா 12 மணிக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சுட்டு 12:30 மணிக்கு எப்படி ரம்யா சொன்னாங்கல்ல வெளியே வந்துட்டு, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு, அதே மாதிரி நானும் சொல்லிப்பேன், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். எனக்கு ஒரு தம்பி இருக்கான். ஸோ என் தம்பியை கூட்டிகிட்டு வண்டி எடுத்துகிட்டு இந்த ஊரோட மெயின் ரோடு போய் பஸ் ஸ்டாண்டு வாசலில் 12:30 மணி ஊரே அடங்கிரும். நான் மட்டும் வெயிட் பண்ணி ஏர்டெல்லில் அந்த இடத்துல மட்டும்தான் 5 டவர் கிடைக்கிது. 5 டவர்லாம் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. டவருக்கு கீழே போய் நிற்கிறேன்னு என்னன்னு தெரில. போய் நின்று உங்களுக்காக ஒரு 20 minutes அந்த பஸ் ஸ்டாண்டில் நைட்டு 12:30 மணிக்கு ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் நான் வீடு திரும்புவேன். வீடு திரும்பிட்டு வந்து தான் தம்ப்நெயில்லாம் கிரியேட் பண்ணி நான் மாற்றுவேன். இதனால தான் கொஞ்சம் லேட்டு. ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இனிமேல் பிக் பாஸ் முடிஞ்சதுனால நம்மளோட மற்ற ஸ்பெஷல் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி பேசுகிற மாதிரி வீடியோஸாக இருக்கட்டும், சீக்கிரமே பேசி முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டு இரவு 10-10:30 அப்லோட் பண்ணிடலாம். எனக்கும் ஈஸி, பார்க்குறவங்களுக்கு ஈஸி. ஸோ 10 மணி அந்த டைமில் இனிமேல் நம்ம வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். லேட் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இன்னும் 2 நாளில் சென்னைக்கு திரும்ப போயிடுவேன். அப்போ நம்ம ஒய்ஃபை வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் உங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.